சாரு, இப்ப எதுக்கு வந்தீங்க? நான் இன்னும் இருக்கேனா இல்லையான்னு பார்க்கவா? சாரு ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சாரு. நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன். பதிலுக்கு உனக்கு அடிக்கணும்னு தோணுச்சு நான் அடிச்சிட. சாரு, தயவு செஞ்சு பேசாம மட்டும் இருக்காத ப்ளீஸ். நீ இல்லாம அந்த வீட்ல என்னால இருக்கவே முடியல சாரு. நான் இல்லைன்னா தானே நீங்க நிம்மதியா இருப்பீங்க. ஆபீஸ்லயே தங்கினா கூட சந்தோஷம் தானே சொல்வீங்க. கோவத்துல பேசுற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிச்சா இங்க யாரும் யாரு கூடயும் சேர்ந்து சந்தோஷமா வாழவே முடியாது சாரு. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்களா? உங்களை நான் எவ்வளவு லவ் பண்றேன். நீங்க தான் எல்லாம்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்கிட்ட பொய் சொல்றீங்க. அந்த பொய்யை வேற நியாயப்படுத்துறீங்க. அவ்வளவு சொல்லியும் அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்க முடியாதுன்னு சொல்றீங்கல்ல? ஐயோ சாரு, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? சொல்லு, நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? எனக்கு பயமா இருக்கு. அதுதான் உன் பிரச்சனையே. நீங்க ஒர்க் பண்றீங்க விக்ரம். உங்களுக்கு 1000 வேலை இருக்கலாம். ஆனா வீட்ல இருக்க எனக்கு உங்களை பத்தி யோசிக்கிறது மட்டும்தான் வேலை. ஆனா ஒர்க் டைம் போக மத்த நேரத்துல எல்லாம் கொஞ்சமாச்சும் என்ன பத்தி யோசிக்கிறீங்களா? நான் யோசிக்கலன்னு உனக்கு தெரியுமா? சாரு, உன்னை அடிச்சாலும் திட்டினாலும் அதிகமா ஹர்ட் ஆகுறது நான் தான். என்னால உன்னை ஹர்ட் பண்ணிட்டு நிம்மதியா இருக்க முடியல சாரு. உனக்கு நான் எப்படியோ அதே மாதிரி தான் நீயும் எனக்கு. நான் இவ்வளவு லவ் பண்ற ஒருத்தி என்னை பார்த்து சந்தேகப்படுறாள்னு தான் எனக்கு கோவமே. அப்ப அவளை வேலையை விட்டு அனுப்ப வேண்டியதுதானே? நீ எமோஷனலா மட்டும் தான் யோசிக்கிற, பிராக்டிகலா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஒரு பெரிய யூஎஸ் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அது முடியறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். அதோட அந்த ப்ராஜெக்டோட இன் அண்ட் அவுட் எல்லாமே அந்த பிருந்தாவுக்கு தான் தெரியும். இப்ப அவங்கள வேலையை விட்டு அனுப்புனா நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் வரும் தெரியுமா? நீ ஒரு பிசினஸ் மேனோட பொண்ணு. நீ இப்படி யோசிச்சா எப்படி சாரு? தயவு செஞ்சு என்ன நம்பு.